ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின்லாரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட். இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கர் டைப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 9 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 267 இருக்குது, லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 132 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 156 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, 149 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161 இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 140 இருக்குது. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 47 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நடந்த 6 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹை ஸ்கோர் மேட்சாக இருந்திருக்கு. மீதி 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் மேட்சாக தான் இருந்திருக்கு. அதனால் வர இருக்கிற மேட்சும் லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது பவுலர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லோ பிச்சில் ஆடக்கூடிய பேட்டரை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலரும் ஸ்பின் பவுலர் 2 பேருமே ஈவனாக தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அடுத்து பிரெயின்லாரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் ஸ்லோ பிச்சில் ஆடக்கூடிய பேட்டர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் டைம் எடுத்து ஆடும்போது பேட்ஸ்மேன் ரன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் ஸ்பின் பவுலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின் பவுலர்களுக்கு பாலை கிரிப் பண்ணி போகிறதுக்கு இந்த பிச் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் ஸ்பின் பவுலர் 2 பேருமே ஈவனாக தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பீட் பவுலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுக்கிறாங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுக்கிறாங்க. அடுத்து பிரெயின்லாரா ஸ்டேடியத்தில் மோஸ்ட் விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 75 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 41 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 27 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 75 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் ஸ்பின் பவுலர் 2 பேருமே ஈவனாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஸ்பின் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பின் ஆல்ரவுண்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் நியூ பாலில் போடக்கூடிய ஸ்பீட் பவுலரும் ஸ்பின் பவுலரும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.